காசுக்கு என்னவாக இதுதான் ஓ अच्छा बोलता है हेलो கதிரவனை பார்த்து காலையிடும் தூது வண்டுதனை பார்த்து பூக்கள் விடும் தூது இறைவன் கலைநயம் இயற்கையும் அதிசயம் ஒரு உண்மனை நான் காண தகுதித்தோம் ஒரு அம்மனை நான் பாட தகுதித்தோம் சலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு சலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு இரவில் ஒரு பலரசம் அவள் விழிகளில் ஒரு பலரசம் அதை காண்பதே இந்த கபலிஷம் ஒரு உண்மனை நாம் காண தகுதிப்போம் ஒரு அம்மானை நாடாட தகுதிப்போம் தகுதி
தந்தை கவி சேர்க்கிறது சங்கீதமே பாடு அதை காண்பதில் எந்த பரவசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு உன்மானை நான் காண தகுதித்தோம் ஒரு அம்மானை நான் ஆட தகுதித்தோம் 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 ஒரு காலம் ஏத்துக்க மாட்டேன் இது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் கை அட போயா ஏயா நீ இத்தனை வரையும் 10 15 20 பாட்டு பாடினியே நான் இடையில புந்து கெடுத்தனா நீ கெடுத்தா ஏன் அப்ப நான் என்ன பாட கெடுக்கல அக்கா சொல்லுக்கா நான் பாடி கெடுத்துட்டேன் அவ இடையில நீ பூந்து பாடி அந்த அக்கா என்ன நினைக்க பப்புனுக்கு உச்சத்துல பாட முடியல கொட்டை ஏறுது அந்த நாரதர் வந்து சரி பண்றாரு அப்படின்ட்டு அந்த அக்கா செருப்ப கழட்டி பீய தொட்டுக்கிட்டே வாயில அடிக்காம இல்லங்க நல்ல பாட்டே சேர்ந்து பாடுறா ஆமா சேர்ந்து பாடுறதுக்கு ஒரு கொத்தனாரு நான் சித்தாரு நான் ஜாந்த கலக்கி கொடுக்க அப்படியே சவத்துல வச்சு பூச ஏங்க ஒரு உதவிங்க என்ன உதவி இந்த உதவியை ஒரு காலமும் நான் கேட்க மாட்டேன் சரியா என்ன நீதான் என்னமோ நான் பாடின பாட ஹலோ எல்லாத்தையும் வந்துட்டு இதை ஏத்துங்க ஹலோ இந்த வாயில துணியை வச்சிருக்காக்கா 100 ரூபாய் மணிப்பர்ஸ்ல இருந்து எடுத்துச்சு ஏன் நீ இடையில பாண்டதுனால அந்த காசை யாருக்கு கொடுக்கணும்னு குழப்பத்துல அந்த காசை மறுபடியும் உள்ள நினைச்சிருச்சு ஏய் என்ன அப்ப என்னமோ ரொம்ப அதிகமா பண்ற என்ன ஆமா இல்லையா ஒரு பாட்டு சேர்ந்து பாடுறது ரொம்ப பெரிய குத்தமா அப்படியே பாடினாலும் நீ என்ன நீ தான் இந்த நாடகத்துல நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி பாமாளி பேசுற நீ அவ்வளவுதானே இல்லையா என்ன இல்லையா என்னைய பார்க்கும் போது உனக்கு என்ன குண்டியில் இருக்க குச்சி மாதிரி இருக்கா ஆமா வந்த வேலை என்னவோ அத்தோட பாடி என்னமோ சரி ஏதோ சேர்ந்து பாடினா நல்லா இருக்குன்னு பாடினா ரொம்ப அதிகமா பேசுற வந்தமா நாடகத்துல யார் யார் என்னென்ன வேஷத்துக்கு வந்தாங்க அந்த பத்திரிகையை படிச்சமா அத்தோட இடையில வேற வேஷம் பண்ணணுமா போட்டுட்டு வந்தோமா வர்ற நாடகம் இன்னைக்கு சந்தனம் தேய்ச்சி விட்டோமா பூவை கட்டி விட்டோமா நாங்க அப்படியே வெளியில போனா உனக்கு குண்டிய கல்விட சொல்லியா அத்தோட பாட்டிங்க அவ்வளவுதான் நாளைக்கு நெல்மணூர்ல வந்து பிய திங்க சொல்ல மாட்டேங்க இல்ல விட மாட்டேன் கேட்க போட்டா திங்க வரவனே உனக்கு எனக்கு வக்க வக்க விடவே மாட்டேன் நீ நெல்மணூர்ல நீ என்ன பண்ணாலும் பேசு இன்னைக்கு எங்க நெல்மணூர்ல பாப்போம் ஐயா இல்ல நானா பாப்போம் அப்படியே வக்க என்ன வேணாலும் பேசு என்ன பேசு ராமாயணம் பேசுவோமா மகாபாரதம் பேசுவோமா இதிகாசம் பேசுவோமா ஐம்பருக்கு அப்படியே பேசுவோமா ஐஞ்சிருக்கு அப்படியே பேசுவோமா கீவழக்கம் பேசுவோமா மாவழக்கம் பேசுவோமா காணி பேசுவோமா மாறி பேசுவோமா ஏன் நோடி பேசுவோமா பேசு அப்படியா வாயா இன்னைக்கு இந்த ஒரு மேடையில ஒண்ணு நீ ஜெயிக்கணும் இல்ல நான் ஜெயிக்கணும் பாப்போம் பாப்போம் தன்ராஜா எங்கடே சொன்னா பாத்ரூம் கொல்ல முடியா வெட்ட அமர் பாத்ரூம் பாத்ரூம் இப்ப தெரியுமா வா பாப்போம் கவராஜ் ஒம்பாதி ஆட்டகத்தை நிற்கும் அபயரன் மரம் சபையிடுவே நீட்டோரை வாசியார் என்ற குறிப்பிடைய வாட்டாளர் நல்ல மரம் நாவை வண்டு வைத்த குந்தல் மதம் வண்டார் வள்ளி கண்டை கொடுத்த கண்ணா கிளிமணி வாயினூரா கண்ட சக்கரை கனிவந்த பாகோ அங்கம முடிவர் கள்ளம் அமிர்தம் என்ற அழிக்கிறவங்க பேச உபசரித்து உன்ன பேசும் புயலா உள்வாத்தால் என்பதை அவர்களாகும் 30 வாரம் நோக்கத்தை திருமாறாய் கப்பி அவசியோடு கடும் வாசியாக பேச மக்களை விடுத்து கொண்டு நாவில் எடுத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூச்சி மிகவும் செய்த கூட வருதாகுமோ அதனோ பிடி உண்டாகுமோ குக்கரை குழந்தையில் பெரிதாக முடிய பேச பாரு இந்த வருஷம் ஊராட்சி மன்ற தேர்தல் நின்றாவே பிரசிடண்ட் நான் தான். சரி வாங்க நேராச்சும் வாராச்சும் சொல்லக்கூடாது. பிச்சு பிடி பிச்சு நீ கருப்பு சட்டை பேசாம இரு உச்சத்துல போயிட்டு இருக்கு. நேராச்சும் யாரும் சொல்லல. பக்கம் பக்கம் அந்த நாடகத்துக்கு எவ்வளவு தெண்டை கட்டினாலும் சரி ஒத்த பக்கம் என் கிட்னியை வித்தாது கட்டுவேன். நீ பேசு. பெருக்கி திச்சு நட்டமை எடுத்தாடியாகுமா பேய்வாறு சுடுகாட்டை பெருக்கி தள்ளி வைத்த வாசஞ்சவருக்கு வீடாகுமா தாய்வார்த்தை கேளாசக சண்டில் சாண்டில் முழுத்தோடு தர மாட்டான். இவன் இங்கே விட்டால் இவன் இங்கே விட்டான் இவன் ஏழு பிறப்பு
இது விகட கவியா இல்ல வேற கவியா? இது வேற கவி, விட்ட கவி. என்ன நல்லா பேசுறோம், நல்லா பேசுறேன். பேசியா நீ பேசியா நீங்க விட மாட்டீங்க. பேசியா செல்லமா கும்மி தமிழ் பாடி வரும் தொல்லை வேலைக்கு மலைபிறன வா பேசுறேன். நான் சுத்தம் பண்ணல மாறத நாவில சுத்தம் பண்ணிருக்கா. ஒண்ணு கவினா கவியா பேசுறேன். திருக்குறளைக்கே பேசுறேன். அதுக்கு நீ திருக்குறள் தெரியாம இந்த நெல்மடூர்ல மேலே காவலுக்கு வச்ச உன் சூங்கால ஒடிக்க நான் எப்படி நான் பேசுறேன்? நீ பேச முதல்ல எடுத்தத மாதிரி மகன் முதல்ல உலக நான் செல்வத்தை செல்வம் ஜெயிச்சவன் செல்வம் செல்வத்துல நான் தலையிட்டு இருக்கேன். ஆய வயலுக்குள் மாறி மரட்டா அலவாரி என்றாரே பேசியா. எப்பொருள் யார் யார் கேப்பின அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு கடமை செய்ய நான் மாவடி சர்க்கார் நிலைமை செய்ய நீ மாவடி பேசு. நீ துணிக்க கரும தொடுத்தவன் என்ன வந்து இழுக்குதுக்கு அப்ப அருளார்க்க விடவில்லை பொருளார்க்க விடவில்லை அங்க நான் பேசியா. பாக்கத்து மலையிட்டு கப்ப அடங்கி அன்னோட்ட விளையாட போறேன் நான் பேசு. யாதவ தேதுல என்ன செய்ய மைண்ட் ஒரு மைண்ட் வர பேசியா. ஒருவருக்கு நான் நல்ல பேசு. நீ பேச்ச விட போறியா? செத்து பேரு பாத்துக்க. உன் பேருக்கு எழுதி வச்சு செத்து பேரு பாத்துக்க. இந்த ஆளுங்க பூரா சாட்சி. எனக்கு என்ன மயிராது என்ன போட்டு ஏய்யா கூட வந்து பாருன்னு கேட்டதுக்கு இத்தத்தி தொண்டையை வச்சுக்கிட்டு கத்துற. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஏன் காலிக்கிறீங்க? இங்க உள்ள ஆளுகளுக்கு பூரா என் ரகசியம் தெரிஞ்சுன்னா கண்ணீர் சிந்துவாங்க. ஏன் அப்படி என்ன ரகசியம் உங்களுக்கு? எனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? இளநீக்கு ஆபரேஷன் பண்ணா உங்களுக்கு என்ன? ஏய் என்ன இளநீக்கு? இல்ல இளநீ ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. அடவாயா என்னையா? வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. நாராஜனா அவருக்குமா? ஏய் டாக்டர் சொன்னா இவ்வளவு நேரம் எவ்வளவு சவடால் பேசுறேன். மா நீ இல்ல நான் யார் பாத்துக்கோ. எப்படியா என் பாட்டா கேட்கலாம்? அது இது நீ இவ்வளவு பெரிய தொண்டை வச்சு 100 ரூபாய் போச்சு தெரியுமா? ஏன் ஒண்ணு உனக்கு வந்திருக்கணும் இல்ல எனக்கு வந்திருக்கணும். யாருக்குமே வராம மறுபடியும் மணிப்பரிசு போச்சு. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். நான் யாரு தெரியுமா? யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சா முதல்ல நீ என்கிட்ட அப்படி பேசுவியா? ஆமா இவர் பெரிய அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப். ஏய் ஏய் நான் உங்க மகரிசி அப்பானா? என்ன ஐயா ஐயா நாரதா ஆமாங்க. உங்களுக்கு தான் இந்த வரை நான் தப்பு தவறுமா பேசுனா? ஆமா பண்ணே. ஐயா முருகா. ஏய் நாரதங்கிற முருகா. ஐயோ எங்க குலக்கடவுள் முருகனா ஓ சொல்றேன். முருகா முருகா பழனி மலையில இருக்கிற முருகா நீ கோமணத்தோட இருக்க எனக்கு தெரியும். ஆனா பின்னாடி உன் குண்டிய பூரா ஓடி விட்டாரு. நாரத மகாமணி அடியன் வணங்க. 4 நாளைக்கு நல்லா இருக்கு. 5 நாள் செத்து சுடுற 4 நாளைக்கே போக வேண்டியதான். இருக்கட்டும். பிறப்பது ஒரு நாள் திரும்பி மருவி பெறுவது ஒரு நாள் திருமணம் என்பதை அடைவது ஒரு நாள் இறுதியாக போய் சேர வேண்டிய முடிகாடு. இந்த 4 நாளைக்கு நல்லா இருக்குன்னு. நாரத மகாமணி ஆமாங்க. உங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. தீர்க்காயுஷ்மான் அப்பா பிரம்மன் என்ன பண்றார்? படைக்கின்றார். வைக்கப்படப்பியா? ஏய் படைப்பு கர்த்தா 40 யோனி 70 தொற்று 24 லட்சம் ஜீவவேதங்களை படைக்கின்றார். இருக்கட்டும். அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மால பத்திரம் பாத்துக்கணும். ஆமாங்க. இந்த உலகத்துல கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்லாம எப்படி இருக்கும்? பாலே என் சிங்கமே கை தட்டுறதே பெரிய ரஜினிகாந்த் நினைப்பது என்னன்னு தெரியல. எதை பேசினாலும் கோத்தாலும் பேசினாலும் கை தட்டுறேன். இல்ல கருத்தை சொன்னாலும் கை தட்டுறேன். இருக்கட்டும். கட்டின பெண்டாட்டிக்கு பெத்த தாய்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமாங்க. உங்க எப்படி இல்லாம இருக்கான்? எங்க அம்மாவும் என் பொண்டாட்டி சரி ரொம்ப நாளா ஆடி ஒண்ணு பிறக்க போது சேலை வாங்கித்தான் என்னை சித்திரவதைப்படுத்தினா. சரி 2 பேரையும் நாடகம் ஆடிட்டு தூக்க வரிசையோட மதுரை ஏகே அகமது ஜவுளி கடையை கூட்டிட்டு போயிருப்பேன். மதுரையில கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? மதுரையில ஒண்ணும் கொடுக்குறாங்க இல்ல. ஏகே அகமது ஜவுளி கடையை கூட்டி சரி அங்க வருமானம் அதிகமா இருந்திருக்கும் போல படியை இடிச்சு விட்டு உயரமா கட்டியிருக்காங்க. தரத்தினே பிடிச்சவங்க எனக்கு தெரியல. அச்சச்சா தூக்க வரிசையில போனவன் காலை தூக்கி படியில வைக்கிறோம்ட்டு காலு பிரட்டி விட்டு குப்பரை கடிச்சு விழுந்துச்சு. எங்க அம்மா அங்க என் பொட்டாட்டி கிட காணா வீட்டுல தூங்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நான் விழுந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா துடிக்கிறா. தாயில நான் பத்த மயனே அடி விட்டுச்சா ஆட்டோ பிடிப்போம் ஊசிய போடுவோம் டாக்டர் பாப்பா கத்துறா. ரொம்ப வருத்தப்படுறீங்க. என் பொண்டாட்டிக்கு நின்றுகிட்டு என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொல்லுச்சு? கண்ணை என்ன பொறடிதான் வச்சுட்டு வந்தேன். எதை பார்த்துக்கிட்டு வந்தேன்? ஊர்ல உள்ள பொம்பளையில கூட பார்த்துட்டு வந்து பொழந்துகிட்ட கிடக்குறேன். எத்திரி உதவி அப்படின்றாங்க. அதை கட்டின பெண்டாட்டிக்கு பெத்த தாய்க்கு அதுங்க
தாய்க்குள்ள ஒரு தாரம் இருந்து விட முடியாது. ஆனா தாரத்துக்குள்ள ஒரு தாய் இருக்க முடியும். உண்டு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் பகவான். புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை இல்லாம, சண்டை எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னா பெண்கள் ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆம்பளை வெளியில போறவன் போற இடத்துல 4 பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து என்ன மனநிலையில வீட்டுக்கு வருவான்னு தெரியாது. வர்ற கணவனுடைய எண்ணம் என்ன என்பதை தெரிந்து பெண்கள் இருந்தாங்கன்னா வீட்டுல பிரச்சனை இல்லைங்க. ஆனா உங்களுக்கு கடவுள் இப்பேற்பட்ட ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருப்பாரு. அது நினைச்சு எனக்கு உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா உங்களுடைய எண்ணம் என்னங்கிறது உங்களுடைய மனைவிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. நாடகத்துக்கு நாங்க 2 பொம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு வருவோம். இந்த கூட்டிட்டு வர 2 பொம்பளை பிள்ளைகளையும் இந்த ஆள் உள்ள உட்கார்ந்து இருக்கும் போது குரு குரு குருனே பாப்பாப்ல, எதுக்கு பாக்குறாப்லனே தெரியாது. இந்த ஸ்பாங்கில் அப்படி மேக்கப் போற மாதிரி அப்படி பாப்பாப்ல அப்படி ஆத்தேன். ஆக 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற இடத்துல இப்படி பாக்குறாரு. ஜவுளி கடையில பொம்பளை பிள்ளைய குடியா கிடக்குங்க. அங்க நீ பொம்பளை பிள்ளைய பார்த்ததுனாலதான் கீழே விழுந்தேன்னு உன் முன்னாடிக்கு தெரிஞ்சிருப்பாரு. அந்த அளவுக்கு உன் முன்னாடி உன்னைய தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதை நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கடவுள் நல்ல சிறப்பான உன்னை பத்தி தெரிஞ்ச மனைவி தான் கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க இந்த கதையை சொன்னதுக்கு கருப்பு சட்டக்காரன் செருப்பு இருக்கா, அதை எடுத்து என் வாயிலேயே நான் அடிச்சுக்கிறேன். ஏயா அதே என்ன அதே இல்லைங்க, அப்படித்தான் பாப்பியா நீ பார்த்தா நான் பார்த்ததுனால அந்த சாந்தி பிள்ளை ஏதோ 3 மாதம் கர்ப்பமாச்சா குரு குரு பார்த்தது. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஆசை இல்லையா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசையும் பெருத்தவன். எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையும் கிடையாது. பீடி சிரட்டு, வெத்தலை பேல பாக்கு இல்லங்க, பீர் பிராந்தி இல்லையா, பொம்பளம்பள எந்த ஆசையும் இல்ல. இல்ல. பீடி சிரட்டு, வெத்தலை பேல பாக்கு, பீர் பிராந்தி, பொம்பளம்பள எந்த ஆசையும் இல்ல. எந்த ஆசையுமே இல்லைன்னா என்ன மயித்து குழி கொடுக்க சரி, எதுவுமே இல்லாம என்ன கேட்டீங்களே, நான் குடிச்சு பார்த்து எனக்கு செட் ஆகலாம், அதனால விட்டுட்டு நீங்க என்ன குடிக்க மாட்டேன். நான் என்ன வயதுக்கு உயிரோடு கருப்பு சட்டை பாருங்க, 75 70 குடிச்சிருக்கோம். எல்லா பழக்கமும் இருக்கு. எப்படி கையை தூக்கி நீக்கி எல்லா பழக்கமா எப்படி பொம்பளை பழக்கம்? அந்த பழக்கம் இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்ல. கடல் உள்ள வாங்கிருச்சு. மத்த எல்லா பழக்கம் இருக்கு. சரி, யாராவது சின்ன பையல உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்களா? இத்தனை வயசாகி நங்கூர மாதிரி உட்கார்ந்துருக்காரு. ஆமா, இப்ப உள்ள பயிலுங்க கெடுக்கிறான், பாதி கெடுத்ததே அவரு. ஆமா, இப்ப உள்ள பயிலுங்க எதுவும் சாப்பிடாங்க இல்ல. வீடு சிறந்து தண்ணி கிண்ணி சமயத்துல ஆட்டுக்கறி கூட சாப்பிடறாங்கல்ல. ஆனா 30 வயசுல அட்டாக் வந்து செத்து போயிடுறேன். இருக்கிற வரைக்கும் தின்னுபிட்டு தொலை வேண்டியதானே, சிலையா வைக்க போறாங்க. உணவே மருந்துன்ற காலம் இருந்தது அன்று. ஆமா, மருந்தான வேண்டாம் யாக்கைக்கு அருந்து அற்றது போற்றி உண்கிறார்கள். எப்படி உனக்கு மூட்டு இறங்க போது, வலது கை மூட்டு இருக்கட்டும் இருக்கட்டும். உன்கிட்ட வாயை கொடுத்தபடி என் ஜூக்க சாமி எப்பா என்னை பத்தி வீரத்தேவை. என்ன வீரத்தேவை ஏற கேட்டா சும்மா சொல்ல வேண்டியதானே. ஏதாவது உலகத்துல ஏதோ பெருசா சார்ஜ் ஆகுது மாதிரி. நான் என்னை கேட்கும் பொழுது நான் நாரதன் சும்மா தர சொன்னேன். சும்மா இல்ல, எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா அடமொழி பேர் வச்சிருக்காங்க. என்ன அப்படி பெரிய பெரிய வீரன் நீங்க? சம்பவம் செய்யாம அப்படி பேர் வைக்கல. அப்படியா? புளிய வரட்டுமே. ஓ ஏங்க புளிய நாயா சூடு வரட்டுறதுக்கு? ஐயா என்ன சத்தியமா வரட்டுமே. உண்மையா? உண்மைதான். சத்தியம். எங்கேயா வரட்டுனா என்ன வேற சும்மா சாதாரண விஷயத்த பண்ணிட்டே பெருசா பண்ணுங்கிற மாதிரி அதை அடிக்கிறது தாங்க முடியல. ஐயோ, ஆனா நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சாதாரண தெரியலையா? காட்டுல வாழக்கூடிய கொடிய மிருகம் புளிய வரட்டுமே. உண்மையாவா? பொய் சொல்ல மாட்டேன். எப்படி எங்க வரீங்க? ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். எத்தனை பேர் போனீங்க? வேட்டைக்கு போகும்போது என்னைக்கும் சிங்கிளாத்தான் போவேன். 10 பேரை கூட்டிட்டு போக மாட்டேன். காட்டி கொடுத்துருவேன். ஓ, என்னைக்கு வேட்டைக்கு போகும்போது என் ஜாமான் இல்லாம போக மாட்டேன். இந்த ஜாமான் சொல்லுங்க, ஜாமான் இல்லாம போக மாட்டேன். சரி, ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி, வேட்டைக்கு போகும்போது அந்த பெட்டி கடை போட்டுருக்காங்க. ஆமா, இவ்வளவு இடைவெளியில ஒரு 3 அடி நீளம் புலி, 180 கிலோ எடை. பைத்தியக்கார மாதிரி எனக்கு புரியல. இந்த இவ்வளவு தூரத்துல பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கின்ற பார்வைக்கு அது எவ்வளவு நீளம் இருக்குங்கிறத ஒரு உத்தேசமா சொல்லிட முடியும். ஆமா,
ஆனா எடை எப்படியா சொல்லுவேன்? ஒரு மிருகம் ஓடுற ஓட்டத்துல இவ்வளவு தாண்டா இடம் இருக்குன்னு சொல்லி எவன் அடிக்கிறானோ அவன் தான் சிறந்த வேட்டைக்காரன். அவ்வளவு பெரிய வேட்டைக்காரன் நீங்க. நான் பாக்க சரி, புலி என்னைய பாக்க புலி என்னைய பார்த்த உடனே முறைக்குது. சரி, முறைச்ச உடனே உரும்புது. உரும்புது இல்ல உருமுது. அதான் உரும்புது. உருமுது உரும்புது உருமுதியா உருமுது. அப்பா நீ பல்லு இல்ல மேற்கொண்டு வேற மாதிரி சொல்லி கொடுக்க போகுது. உரும்புது. சரி, உரும்புன உடனே எப்படி உரும்புது? எப்படி புலியா? எப்படி புலி புலியா வருமா? அதுக்கு புலிய கூட்டிட்டு வந்து உரும்ப விட முடியாது. சரி சரி, டக்குன்னு என் ஜாமான உருகுனேன். அப்பப்ப என் ஜாமான லூசு மோசனா வரும். இந்த முனையில காண துணியை சுத்துனேன். சரி, மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எறிவிட்டு பெட்ரோல் பங்குல 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். உள்ள பக்கம் ஊத்துறேன். வெட்டு பிடி தீப்பிட்டு எடுத்தேன். கப்புன்னு அடிச்சேன். குப்புன்னு பிடிச்சு வச்சேன். குப்பீர்னு தீ பிடிச்சு. நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்க. கேளுங்க. கோச்சிக்க மாட்டீங்களா? நோத்தா நம்மள மட்டும் கேட்காம கேளுங்க. புலி அங்க நிக்குது. ஆமா, பெட்டி கடை போல. நீங்க இங்க நிக்கிறீங்க. இங்க நிக்கிறேன். ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டீங்க. பாத்து புலி முறைக்குது. முறைக்குது. உருமுது. உரும்புது. எப்படி? சரி, இப்ப நீங்க உடனே ஆயுதத்தை எடுத்துட்டீங்க. ஆயுதத்தை உருகிட்டேன். ஓ, காரா துணியா மேல சுத்துறீங்க இந்த முனையில. சரி சரி சரி. மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரியும்னு பெட்ரோல் பங்குல 100 மில்லி பெட்ரோல் வாங்கி ஊத்துறேன். பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றீங்க. அது வரையும் புலி அங்கே நிக்குது. என்னங்க ஏரியா என்னையா? இப்ப ஒரு படம் பார்க்க போறோம். சரி, படம் பார்க்க போகும்போது அதுல முதல்ல தலைப்புல எழுத்து போடுவேன். இந்த படத்தில் வரக்கூடிய அனைத்து கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனையை தவிர நிஜமெல்லாம் போடுவேன். சரி, அதுக்கு மட்டும் 1000 500 கொடுத்து விட்டு படத்தை பார்த்து டப்பு டப்புன்னு கையை தட்டிட்டு வர நான் சொல்ற கதையை மட்டும் நம்ப மாட்டேன். இங்க நம்பாமலாம் இல்ல. நீங்க அப்படி யோசிக்கிறீங்க. நீங்க பெட்ரோல் பங்குக்கு இல்ல, நீங்க சவுதிக்கே போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்தாலும் புலி அங்கேயே தான் நிக்கும். அக்கா மக்களை வெட்டுமுடி தீப்பிட்டு எடுத்தேன். சரி, கப்புன்னு அடிச்சேன். முனையில வச்சேன். உப்புன்னு பிடிச்சு புளிய பார்த்தேன். தீய பத்த வச்சேன். புளிய பார்த்தேன். தீய பத்த வச்சேன். புளி தீ போ அப்ப வச்சாங்க. உண்மையாவே பெரிய பேருங்க. எங்க கத்தி இல்ல, ரத்தம் இல்ல, யுத்தம் இல்ல, சண்டை இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவுமே இல்லாம புளிய விரட்டிய ஒரு மாபெரும் வீரனை உலகம் புகழ்வதற்கு மறந்து விட்டது. என்ன கொடுமை! மனம் துடிக்கிறது ஐயா. உனக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த நெல்மடூரிலே என்னுடைய எண்ணம். உன்னுடைய ஆயுள் உள்ளவரை, உன்னுடைய வாழ்நாள் உள்ளவரை இந்த பெயரும் புகழும் உன்னோடு நிலைத்திருக்கணும். ஏங்க இவ்வளவு ஏங்க உங்களை கண்டுக்காம விட்டுச்சு தெரியல. அதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நாட்டில் உள்ள மக்கள் பூராமே போராம பிடிச்ச மக்களா இருப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு பெரும் வீரனை, புலிய விரட்டிய ஒரு வீரனை இன்னும் ஒரு விருது பங்கு கொடுக்கல. பத்தியா? நான் தர்றேன், நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அதுவும் இன்றைக்கு இந்த நெல்மடூர்ல பருத்தி வீரன் காத்தா ஒருத்தன். பருத்தி வீரன் பேர் வரைப்பட்டான். மதுரையிலே திருடனுடைய தொல்லை அதிகம். அதனால முத்து வீரன் ஒருத்தன் மதுரையை காத்தாயா மதுரை வீரன் அப்படின்னு பேர் வாங்கினான். பருத்தி வீரை காத்ததுனால பருத்தி வீரன், மதுரையை காத்ததுனால மதுரை வீரன், புலியை தீ காட்டி விரட்டியதுனால புலித்தி அப்படியே விளங்க கடவுள். உன்னுடைய ஆயுள் என்னையா? நான் காலையில நாடகம் முடிச்சுட்டு இதுல போகும்போது நிதானமான ஆளு இந்த படத்துல புலிகிட்ட தீய கட்டின வீரன் சொல்லும். இன்னும் இன்னும் போத இறக்கல. நான் போகும்போது அவர் பார்த்து இந்த உரம்பரா என் புழு அப்படித்தாங்க போதும் பா புலி. ஐயோ வேணாம், தீ காட்டி விரட்டி. ஐயா அவர் என்ன வீரன்? ஐயோ என் சித்தப்பாவுக்கு கொடுப்பா அந்த பட்டத்தை. எனக்கு ஒண்ணுக்கு 2 பேருக்குள்ள இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? வெளியே இருக்கு. எப்படி போகுது? தெரியா போகுது. ஏய், காவல் எப்படியா போகுது? காவல் நல்லா சூச்சுவா போகுது. பார்க்கலாம் அவர்கள். ஏன் கூப்பிடுங்க பாப்பா. ஜாந்தி